என்னாச்சு? ஏக்கா நீயும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவரை மடைக்க புள்ளான் தான் பாக்குற, முடியாது போல் இருக்கே. இந்த ஊர்லயே கரண்ட்லயே விளக்கு போட போறது நம்ம வீடு தான்டா. கரண்ட் ஆபீசர் காப்பி தண்ணி குடிக்க சொல்லு. ஏ புள்ள, ஐயா காப்பி தண்ணி குடு. என்னையா இரும்பு பெட்டி செருப்பு தைச்ச மாதிரி தைச்சிருக்காங்க? ஏய் காப்பில கருப்பி போட்டுருக்கியா? காப்பி வச்சுட்டு போற கழுதையை உத்து பார்த்துட்டு இருக்க, கொன்னுடுவேன். அது யோ எம்பிட்டு நேரமையா நோண்டிக்கு இருப்பீங்க? எப்ப வெளிச்சம் வரும்? பொறுங்கண்ணே கரண்ட் சமாச்சாரம்ல. ஏய் எங்க வீட்டு கரண்ட் என்ன செய்யும்? நே கரண்ட்டுக்கு உங்க வீட்டு கரண்ட் எங்க வீட்டு கரண்ட்னு தெரியாதுனே. எசக்க புசுக்கா கைய வச்சா அப்புறம் எமலோகம் தானே. என்னயா சொல்ற? ஏன் கரண்ட் ஆபீசரே, உங்க ஆளுங்க ரொம்ப தான் பயமுறுத்துறாங்க. பின்ன இல்லையா, வயரை எலி கடிச்சு கீழே விழுகிறப்ப இரும்பு கம்பியில பட்டுச்சுன்னு வைங்க, அதை யாராவது தொட்டாங்கன்னா கரண்ட் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அப்புறம் யார் வந்து தொட்டாலும் செத்து போயிடுவாங்க. மழை காலத்துல கூட கரண்ட் ஃபுல்லா பாஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப வயர் அந்து விழுந்து மாடு கண்டு ஏதாவது வந்துச்சுன்னா அங்க தண்ணி குடிச்சாலும் அப்படியே செத்து போக வேண்டியதுதான். நீங்க வேணா ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா கரண்ட் கிட்ட நீங்க சின்ன மனுஷன் தான்.